சாந்தி. ஓம் சாந்தி. அவ்வியக்தி பெரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். இன்றைய வந்து 4ஆம் தேதி ஜூலை ஜுவலா ரூப ஸ்திதியில் எரிமலை ஸ்திதியில் இருந்த வனம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு உலகிற்கு நன்மை பயப்பவர்கள். அவ்வியக்த சமிஞ்சை அவ்வியக்த சந்தோஷம் இழந்த ஆத்மாக்களின் மனதிலிருந்து இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஓசை வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அவ்வாறாகவே உலகிற்கு நன்மை பயக்கும் ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆத்மாக்கள் அனைவரும் விரைவில் நன்மை அடைய வேண்டும். அப்பொழுதே நிறைவு இடம்பெறும் என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும். நன்மை பயக்கும் ஆத்மாக்களென உங்களின் எண்ணங்கள் மூலமாக விநாசத்தை மேற்கொள்பவர்கள் சமிஞ்சையை பெற வேண்டும். ஆகையால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய சக்தி மிக்க எண்ணத்தினால் நீங்கள் ஜுவாலா ரூப எரிமலை யோகத்தை கொண்டிருந்து விநாசத்தின் சுவாலையை தீவிரப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ओम शांति। सभी बोलो ओम शांति। सभी खुश हो? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? लगता तो नहीं है, आवाज ही नहीं है। நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறீர்களா? हर प्रकार से खुश हो, मन से तन से, और राजी भी हो। எல்லோருமே உங்களுடைய இதயபூர்வமாக உங்களுடைய மனதின் மூலமாக இதயபூர்வமாக எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யாருமே மனம் தளரவில்லையா? जो संतुष्ट होता है நீங்கள் எப்போதுமே நீங்கள் திருப்தியாக யாரு திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க நிரம்பி இருப்பாங்க. जो बात ठीक नहीं है वही दिखाई देगी। देखो 98% तो सब अच्छा ही होता है। அப்ப சில நேரத்துல நீங்கள் சில விடயங்கள் நல்லது இல்லை என்று சொன்னா அப்ப நீங்கள் அது சரியல்லதாக இருக்கும். 90% சரியா இருந்து 2% சரியில்லை என்று சொன்னா டாடி பிரகாஷ் மணி டாடி சொல்லுவாங்களாம், 90% ஓகேயா இருந்து 2% சரியில்லை என்று சொன்னா உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ஒன்று உங்களுடைய சுபாவம் உங்களுடைய நேச்சராக இருக்கும், மற்றது உங்களுடைய நோக்கம். तो खुश राजी होंगे तो फिर क्या होगा? मौज में होंगे। आप सोचिए भगवान ने உங்களுடைய வீதியும் சுபாவமும் இருக்கும்போது கடவுள் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருத்தருமே எங்களுடைய நாடகத்துக்கு உரிய மாதிரி எங்களுடைய பாகத்தை நடித்து கொண்டு வருகின்றோம். பாபாவுக்கு எல்லோருமே கருவியாக வேண்டும் என்று சொல்லுறார். பாபாவுக்கு தேவை எல்லோருமே கருவியாக. என்ன இந்த சங்கமயத்துல இந்த நாள்ல முடிஞ்சது என்ன முடிஞ்சதோ முடிந்தது. ஆனா இந்த நேரத்துல
எல்லோருமே அவங்களுடைய और रूहानी மனதுல சிந்திக்கிறீங்க मस्ती அவைகள் मौज में लगे சந்தோஷமாக இருப்பாங்க இது दुनिया वाली मौज में இப்படியேண்டு அப்ப நாங்க रूहानी அவங்க திருப்தியாக இருக்க வேண்டும் ईश्वरी என்று சொன்னா मौज நாங்க வந்து चंदनी ஆத்மீக मौज போதையில இருக்க வேணும் ஆத்மீக सदा இறை சந்தோஷத்துல இருக்க श्रेष्ठ வேணும் हैं உங்களுடைய மனதிலையும் இதயத்திலையும் நீங்கள் बाबा को परमात्मा மேன்மையானதாக को சிந்திக்க வேணும் ज्ञान का सागर कहते हैं பாபா கடவுளானவர் அவர் ज्ञान வந்து समझ है கடல் அளவு ஞான ஞானமுள்ளவர் शक्ति है ஞானம் என்று சொன்னால் तो सागर புரிந்துணர்வு है அவர் कईयों வந்து को கடல் அளவு இருக்கிறார் सागर देखने में अच्छा लगता है जाके बैठ जाते हैं लहरें आती हैं देखते रहते हैं और कईयों को सागर में तैरना अच्छा लगता है சில ஆத்மாக்கள் வந்து அலைகள் கரைக்கு வாரத்தை और பார்த்து कोई சந்தோஷம் सागर के அடைகிறாங்க तले में भी जाते हैं சிலர் வந்து கடலுக்குள்ள நீந்துறாங்க तो आप लोगों को சிலர் इनके வந்து दिल में आए கடலுக்கு அடி அடி அடியில போறாங்க सवेरे मुरली सुनने நீந்துறாங்க के बाद ஆகவே ஒரு நாள் विष्णु अपनी நீங்கள் चमक का अनुभव காலையில करो முரளிய கேட்கும் போது शांति ஒரு महारागों को விஷ்ணு सुनो ஃபோமண்டு ஒரு விஷ்ணு ஃபோமண்டு आप में से कई விஷ்ணுண்ட कितने साल से ரூபத்தை सुन रहे हैं कोई முரளியில याद नहीं சொல்லும் आता போது அதனை கேக்குறீங்க ஒரு நாளைக்கு நிறைய பேர் வந்து तो कहाँ से शुरू करें மரியாதாவை सागर है கேக்குறீங்க इतना सुना அப்ப எங்க இருந்து இதெல்லாம் प्रश्न उत्तर भी ஆரம்பிக்குது अच्छे हैं கடலில இருந்து அங்க அதுல इसी இருந்து से நல்ல चलता है கேள்வி பதில்கள் இருக்கின்றன எங்கே இது ஆரம்பிக்கின்றது अर्थात क्या लें क्या नहीं लें कितने तक समझ भी चाहे कितना என்ன भी ஒரு स्पष्ट வார்த்தை होता है என்னத்தை होता நீங்க नहीं உட்கிரகிங்கள் 80% எதை होता है நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க என்ற சம்பாசனையில तो कुछ இருக்க बातें வேணும் ऐसी எந்த लगनी है அளவுக்கு நாங்க அந்த जिससे हमें अभ्यस्त வீதாசாரத்துல करना है இந்த சம்பாசனையை எடுத்துக்கொள்ளுறோம் बहुत அதை थ्योरी நாங்கள் तो दिखाते हैं நடைமுறைப்படுத்த வேணும் बाबा कई बार मुरली में நிறைய कहते हैं தியரி இருக்கிறது முரளியில பாபாட முரளியை कि பற்றி सारे தீதி சொல்லி समुद्र की கொண்டிருக்கிறாங்க खाई बनाओ பாபாட முரளியில நிறைய जितने भी पेड़ पौधे हैं उनकी कलम बनाओ குறிப்புகள் இருக்கின்றது और जितनी जमीन है उसका पेपर बनाओ तो भी ज्ञान पूरा नहीं होगा सागर है ना இந்த பூமி ஒரு பேப்பர் और उस மாதிரி सागर நீங்கள் से ले கடல் ஒரு कैसे அதாவது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது அந்த सब கடல்ல भरें இருந்து எப்படி இதை लोटे எடுக்கிறது भरें गिलास भरें बाल्टी भरें क्या भरें நாங்க வந்து பக்கெட்ல तो நிரப்புறதா कहते हैं இல்ல அது कि ஒரு सागर का பாத்திரத்துல जब मंथन நிரப்புறதா हुआ கடல்ல இருக்குது कई कई भक्ति मार्ग में सागर உங்களுக்கு मंथन की ஏராளமாக कहानियां बनी हुई हैं கிடைக்கிறது இந்த கடல்ல तो जब मंथन हुआ तो उससे अमृत निकला சமுத்திரத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்கின்றது तो சமய हम लोग கதைகள் भी ज्ञान क्या सुनते हैं पर जितना मनन करते அந்த हैं கடல்ல இருந்து अमृत मिलता है அமிர்தம் எடுத்த கதையை கூட ऐसी சொல்லுகிறார்கள் बातें हैं ना कि ஆகவே कोई நாங்கள் முரளியை जब கடையும் सागर போது से बिलोरा சேர்ன் பண்ணும் போது அந்த கதை இதோடு தொடர்பு तो अमृत मिलता है பட்டிருக்கின்றது நாங்கள் வந்து तो இந்த सभी कहते கடல்ல हैं இருந்து हमको मिल रहा है நாங்கள் அதனை கடையும் போது क्योंकि उस अमृत पीने அங்கிருந்து से அமிர்தம் मिलता है எடுக்கப்படுகிறது அப்ப நீங்கள் तो அந்த बिलोरने அமிர்தத்தை से பெற்றவுடன் நீங்கள் தேவதையாக வந்துட்டீங்க देखो आज आप நீங்கள் இந்த अच्छे கடலை दूध की கடையும் लस्सी போது लेके बैठेंगे उसको बिलोरेंगे तो जल्दी से मक्खन निकल आएगा நீங்க நீங்கள் और अगर आप இவ்வாறு एक பெற்றுக்கொள்றீங்க बाल्टी அது पानी की மாதிரி लेके बैठे நீங்கள் और பால்ல बिलोरते இருந்து रहो क्या निकलेगा வெண்ணெயை கடையிறீங்க அப்ப அந்த फटाफट பட்டர் வந்து இலகுவாக तो பெற்றுக்கொள்ளக்கூடியதாக दूध से भी இருக்கிறது निकला नहीं அப்ப என்னத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க तो अपने को लक्ष्य देना है कि मैं फालतू क्यों मनन करूं அப்ப நீங்க வந்து
பால ஒரு பாத்திரத்துல एक एक பக்கெட்ல मिनट வச்சீங்கன்னு एक एक சொன்னா घंटे ஒன்றுமே में அதுல कई இருந்து வராது. परिस्थिति आएगी ஆகவே நீங்கள் जब கடைய अचानक से வேணும். बदलते हैं ना। ஒவ்வொரு आप கணமும் एक ड्रामा देख रहे ஒவ்வொரு हैं और वो सीन மணித்தியாலமும் रहे जाए ही नहीं, आगे நாடகம் चले ही नहीं, तो क्या மாற்றமடைஞ்சு கொண்டு बोलते हैं வருகிறது. कि भाई ये स्टक हो गया। காட்சிகள் மாற்றமடைகிறது. நீங்கள் अगर எல்லோருமே सीन அதனை चलते रहते हैं பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. तो ये सृष्टि இந்த चक्र है। காட்சிகள் முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்க उनकी जीवन அப்ப कहानी है। சைக்கிள்ல, அதாவது अनेक இந்த உலக प्रकार से நாடக சைக்கிள்லயோ அல்லது अभी எங்களுடைய खुदा சொந்த बने சைக்கிள்லயோ तीनों அந்த तालों का ज्ञान दिया है। சக்கரத்திலேயோ, நாடக சக்கரத்துல, कैसे உலக चलना நாடக नहीं पता है, சக்கரத்திலேயோ कभी இல்ல आधे எங்களுடைய घंटे में சுய क्या होगा, சக்கரத்திலேயோ पर इतना तो पता है जो होगा अच्छा होगा। எங்களுக்கு தெரியாது என்ன நடக்க हमारा போகுது. क्या जो ஒரு हो रहा है அரை மணி वो भी தியாலத்துக்குள்ள என்ன अच्छा है, நடக்க पर जो போகுதுன்னு आगे எங்களுக்கு होगा தெரியாது. उससे भी अच्छा। என்ன நடக்கின்றதோ, कम से कम इतना என்ன நடக்க श्रेष्ठ போகின்றதோ संकल्प चले அது எதிர்காலத்துல कि कोई மிகவும் सीन से நல்லதாக बदलेगा, இருக்கும். பாபா उसमें बहुत எங்களோடு இருக்கிறார். परिवर्तन என்ன की बातें हैं। நடக்கின்றதோ அது நல்லதாக இருக்கும். कई बातें जो இ- இப்- सोची भी नहीं थी, எதிர்காலத்துல என்ன இருக்கோ जो அதுவும் सोचने वही நல்லதாக पूरी होती है। இருக்கும். நிறைய விடயங்கள் நடந்து கொண்டு வரும். उसमें फिर हमारा சில காட்சிகள் संतुलन चला ஒருபோதுமே जाएगा நாங்க சிந்திச்சே பார்த்ததில்ல இவ்வாறு நடக்கும் என்று கூட. और व्यर्थ चले, ऐसा क्यों, इसने क्यों किया, ये हो गया अभी गया, சில अभी வீணான बैठ के करते எண்ணங்கள், रहेंगे। ஏன் இந்த ஒரு நபர் இப்படி செய்துட்டார், तो அந்த हमारा நபரை சிந்திக்கிறதால दादी என்ன दादी हमारे நன்மை दादा கிடைக்கின்றது. कहते थे असोचता और எங்களுடைய अमूर्ता। தாதி, எங்களுடைய தாதா एक எல்லோருமே ऐसी கூறுவாங்க, स्थिति हो जिसमें அந்த बिल्कुल எண்ணங்கள் इல்லாம இருக்க जो வேணும். जरूरी है सोचो। சிந்தியுங்க, எங்களுக்கு என்ன அவசியம் தேவையோ அதை மட்டும் तो சிந்தியுங்க. ये सबसे बड़ी அதிகமா बात है எதையுமே कि சிந்திக்காதீங்க. मन शांत हो, பாபா கூறுகிறார், எங்களுடைய மனம் ஸ்திரமாகவும் एक तो அமைதியாகவும் सरस्वत இருக்க वाली வேணும். कहावत भी अच्छी, அத்துடன் कई बार चुप रहो, நீங்கள் बहुत அமைதியாக सुकून है, இருக்கும் सरस्वत। போது जरूरी नहीं होता है कि मुझे बोलना ही है ना, அப்ப நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். समझदार जो அவைகள் होता है ना, 100 ठीक है, 100 வீதத்துக்கு ठीक तरीका है, அமைதியாக जरूरी இருக்கக்கூடியதாக नहीं बोलना। சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்ன என்ன தேவையோ तो அந்த कैसे அளவுக்கு हम மட்டும்தான் கதைக்க வேணும். தேவைக்கு बाहर की மட்டும்தான் கதைக்க வேணும். அந்த परिस्थिति நபரோடு என்ன நபருக்கு தேவையோ அந்த நபருக்கு परिस्थिति जिसको தேவையானதை कहते हैं, மட்டும்தான் கதைக்க जो வேணும். हमारे ஆகவே हाथ में नहीं है, என்ன சூழ்நிலை, சூழ்நிலை तो क्या என்ன होता है कि हम என்னென்றாலும் ज्यादा எங்களுடைய கையில இல்ல. सोच लेते हैं, என்ன जितना जरूरी है நடக்கிறதோ सोचना चाहिए, நாங்க उल्टा அந்த पलटा कुछ சூழ்நிலையை ज्यादा பற்றி नहीं நிறைய सोचते। சிந்திக்கிறோம். என்ன அவசியமோ तो அந்த ये जब आज அவசியத்தை सवेरे कल மட்டும்தான் சிந்திக்க की लोगों வேணும். की आदत है, कई அப்பதான் அந்த பணி तो முடிந்து बहुत விடும். सोचने की भी किसी की आदत है, நீங்க அதிகமாக इधर சிந்திக்கும் उधर போது की सोचने அது की உங்களுடைய जिनकी பழக்க आदत है, बहुत வழக்கமாகி तरह की விட்டுடும். आदतें मन ने दे अभिमान और நிறைய अहंकार के பழக்க कारण வழக்கங்கள் உங்களுடைய मन की மனதில் बहुत கடைசி आदतें, வரைக்கும் வரும். ஏனென்று சொன்னா அது ஒரு சரீர உணர்வு. लेकिन हम शांत मन है, ஆனா நாங்க अंतर्मुखी அமைதியாக है, இருக்கும் பொழுது, நாங்கள் உள்ளாந்தமாக तो हर உள்முகமாக परिस्थिति இருக்கும் போது, அகநோக்கி இருக்கும் போது आज बाबा को भोग लगता है, लगाना भी चाहिए, क्योंकि फल இன்றைக்கு फूल இன்றைக்கு பாபாக்கு सब போக்கு प्रकृति ஃபரிங் से பண்ணினப்போ मिलता है। பழங்கள், பூக்கள் किसान की मेहनत எல்லாமே से எங்க இருந்து வருகிறது? सूरज की நேச்சர்ல रोशनी இருந்து से வருகின்றது என்று டிடி बादलों சொல்ல की கூறுகிறாங்க. बारिश से उपज होती है, ஃபார்ம் हर शरीर விவசாயிகள் இருந்து மலையில सबका जीवन விவசாயிகள் निर्भर करता மலை, है, शरीर का வெயில் मिलता है, இவற்றிலிருந்து வருகின்றது और உணவுகள். जो मिलता है நாங்கள் அதனை वो पहले हम என்னத்தை நாங்க बाबा को பெறுகிறோமோ स्वीकार कराते हैं, प्रकृति का पिता
அதையெல்லாம் நாங்கள் முதல்ல பாபாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்று दिन சொன்னா में कितनी இந்த बार आपके இயற்கை दिल கூட से எங்களுக்கு धन्यवाद தந்து निकलता है? கொண்டிருக்கின்றது. हम्म, எத்தனை தரம் நீங்கள் मुझे तो பாபாவுக்கு शायद நன்றி கூறுகிறீர்கள், நன்றியுணர்வோடு கூறுகிறீர்கள். बाबा की भी நாங்கள் कृपा है, प्रकृति की பாபாவுக்கு भी இந்த कृपा है। நன்றியுணர்வை கூறி ஆஹா பாபா என்று கூற வேணும். இது हम कहते हैं பாபாவின் humanity पर ஒரு great பெரிய ஒரு शब्द தன்மை, बनाना। சுபாவம், அதாவது நேச்சர், அந்த तो இயற்கையின் great शब्द சுபாவம், मुझे हमेशा இயற்கையின் रहता है। நன்றி great உணர்வு, से फिर मैं कह देती हूँ I இயற்கை am கூட grateful। பெருந்தன்மை கூட. हमेशा ஆகவே हमेशा நான் जो मैं हूँ அருள்பவராகவும் कैसे एक भगवान கிரேட்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டும், हम सब நன்றியுள்ளவராகவும் இருக்க வேண்டும். இறைவனுக்கும் நன்றியுள்ளவராகவும், இயற்கைக்கு நன்றியுள்ளவராகவும், அருள்பவராகவும் நன்றியுள்ளவராகவும் இருக்க வேணும். நாங்கள் जैसे जैसे எப்படி இருந்தாலும் ज्ञान का मनन நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருந்து பாபாவை मन जो है இருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்றதுக்கு அவ்வாறு இருக்க வேணும். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு ஞானத்தை கடைகிறோமோ எங்களுடைய மனம் அந்த இறைவனோடு தொடர்பு படும். நாங்கள் இந்த கடல் அளவு ஞானத்தை கடைய வேணும், கடைய வேணும். எங்களுக்கு 3வது கண்கள் இருக்கிறது. परंतु जितना हुआ उतना ही हुआ, आज हो गया। யார் என்னத்தை கேட்கிறாங்களோ அவங்க அதிகமாக கேட்பாங்க. परंतु मैंने क्या लिया, அப்ப நான் என்னத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று கடைய வேணும். मुझे अभ्यास करना है। நான் என்ன பயிற்சியை செய்ய வேணும், என்னுடைய மனதும் இதயமும் எந்த பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கிறது, நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சில நேரத்துல சிலர் திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். இப்படி சொல்வத பெரிய பெரிய ஒரு இஷ்யூவாக வந்துரும், அது ஒரு பிரச்சனையாக வந்துரும். தாதிஜி சொல்லுவாங்க, பெரிய விடயத்தையும் சின்ன விடயமாக செய்ய வேணும். பெரிய நாங்க சின்னதையும் எந்த பெரியதையும் சின்னதாக வச்சிருக்க வேணும். எதையுமே சின்ன விடயத்தை பெரியதாக்க கூடாது. பாபாட்ட இருந்து திருஷ்டி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் கடலுக்கு கடலளவு அந்த சமுத்திரத்துல சென்று ஆழமாக செல்லுங்கள். அந்த கடலுக்குள்ள சென்று நீங்கள் பாபாட்ட அந்த ஆழமான ஞான கண்ணால பாபாட்ட இருந்து திருஷ்டியை பெற்றுக் கொள்ளுங்க. பெரும்பாலானவர் கேட்பாங்க, எங்கே பாபா என்று. நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவில் மூழ்கி இருக்கிறீங்களோ நினைத்து அந்த அளவுக்கு பாபாவை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாபாவை உங்களுடைய சகவாசமாக வைத்துக் கொள்ள முடியும். அவ்வாறு அவர் கடலளவு ஞானமாக இருக்கிறார். நீங்கள் அதிகமாக ஞானத்திலே இருந்தீங்க என்று சொன்னா நீங்கள் பாபாவை நினைவு செய்யறீங்க. என்ன பாபா கூறுகிறார், என்ன பாபாட ஸ்ரீமத், பாபாட இதுதான் யோகா. நீங்கள் அதனை அந்த ஞானத்தை உத்தரிக்கும் போது தாரணை செய்யக்கூடியதாக வருவீங்க. நீங்கள் மற்றவைக்கு ஞானத்தை கொடுக்கும் போது அது சேவையாக வருவீங்க. நீங்கள் கதிரையில் இருந்து கொண்டு
இருந்தா அந்த पेट 4 थोड़ी ढीली हो तो हिलते रहते 4 हैं கதிரைகள் இருக்கும். तो हमें அதுல विचारों ஒரு से जब கதிரை शक्ति ஒரு கால் तो நல்லம் अपना இல்லை என்று फाउंडेशन சொன்னா भी चाहिए அது தொடர்ந்து அது அசையும். यहाँ ஆகவே से फिर योग अच्छा लगेगा அது மாதிரி நாங்கள் உறுதியாக எங்களுடைய योग बाबा से ஃபவுண்டேஷனை जानना வச்சுக்கொள்ள बहुत வேணும். इजी है எங்களுடைய कुछ मुश्किल नहीं लगेगा हम सभी அடிப்படையான हमारी जो விடயங்களை जर्नी है நாங்கள் உறுதியாக छोटी வைத்துக் आयु கொள்ள से வேணும். ये कैसे होगा டிடி ये வந்து कैसे होगा இளமையாக இருக்கும்போது चलो बहुत ஞானம் चले எடுத்தாங்க. पता ही नहीं चला कैसे நிறைய हो गया कब விடயங்கள் चले நடந்து गए கொண்டிருந்தது. நான் இதையெல்லாம் வைத்திருந்தால் ज्यादा எனக்கு चिंता भी नहीं करनी है எப்படி நான் இந்த ஞானத்தை உட்கிரகிப்பேன், நான் बाबा அதை कहते பற்றி हैं अटेंशन रखो எதையுமே तभी கவலைப்பட टेंशन மாட்டேன். आ जाती நான் அதிகமாக है उससे ஞானத்தை हटती टेंशन உட்கிரகிப்பேன் அப்படின்னு டிடி சொல்லுறாங்க. टेंशन नहीं करना है खुशी से करो ஆகவே நாங்க முயற்சி எடுக்கும் போது எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது इसलिए முயற்சி बाबा செய்யக்குள்ள. सभी बच्चों के प्रति यही चाहते हैं ஆகவே कि பாபா आप खुश रहो கூறுகிறார், राजी रहो और ईश्वरी ஒவ்வொருத்தரும் मौज में சந்தோஷமாக संगम எப்பொழுதுமே का சந்தோஷமாக இருக்க समय வேணும். अपने लिए भी और अपने जो हमारे साथी हैं பாபாட चाहे लौकिक परिवार है चाहे ईश्वरी परिवार है பாபாவுடன் சந்தோஷத்துல இருக்க வேணும். कोई भी बात में भारी உங்களுடைய नहीं होना லௌகீக குடும்பம் என்றாலும் சரி, லௌகீக பிராமண குடும்பம் என்றாலும் சரி, எல்லோருடையுமே Survive करने के சந்தோஷமாக लिए இருக்க विधि வேணும் எல்லா சூழ்நிலையிலையும். அந்த வழிமுறையானது என்ன, அந்த बाबा அவ்வாறு को सुनना இருப்பதற்கான जरूरी है வழிமுறையானது எப்போதுமே பாபாவோடு தொடர்பு कि பட்டு वेट பாபாட்ட नहीं சொல்லிக்கொண்டே करना இருக்க बाबा வேணும். मदद करेगा बाबा ने कहा ना मैं सहयोग देता हूँ ஆகவே நீங்கள் காத்திருக்க தேவையில்லை, பாபா உங்களுக்கு உதவி तो ये புரிவார். अव्यक्ति इशारे பாபாட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். अव्यक्त मुरलियों से हैं அவ்வியக்த சமிஞ்சை அவ்வியக்த முரளிலிருந்து தான் இந்த அவ்வியக்த சமிஞ்சை எல்லாம் வருகின்றது. करके अभ्यास करना होता है நாங்கள் இதனை கடைந்து இதனை பயிற்சியில बाबा विश्व कल्याणकारी है तो बाबा के बच्चे பாபா क्या வந்து है? உலக நன்மையாளர். आप लोग क्या है अभी विश्व நீங்கள் எல்லாம் யாரு? நீங்கள் பாபாட குழந்தைகளான நீங்களும் கூட जैसे உலக நன்மையாளர்கள். जितनी आत्माएं உலகிற்கு जिनके मन நன்மை में பயப்பவர்கள். आजकल यह சந்தோஷம் இழந்த ஆத்மாக்களின் மனதிலிருந்து இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஓசை வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அவ்வாறாகவே आप विश्व உலகிற்கு कल्याणकारी நன்மை பயக்கும் ஆத்மாக்களாகிய உங்களிடம் आत्माओं के मन में ஆத்மாக்கள் ये संकल्प அனைவரும் उत्पन्न हो விரைவில் நன்மை और அடைய जल्दी ही வேண்டும். सर्व का அப்பொழுது कल्याण हो நிறைவு तब இடம்பெறும் ही என்ற बाबा कहते हैं எண்ணம் வெளிப்பட समाप्ति வேண்டும். होगी विश्व कल्याणकारी நன்மை பயக்கும் ஆத்மாக்களான कल्याणकारी உங்களின் आत्माओं के எண்ணங்களின் संकल्प மூலம் का इशारा किया விநாசத்தை மேற்கொள்பவர்கள் विश्व के சமிஞ்சையை பெற विनाश வேண்டும். करने को ஆகையால் इसलिए எப்பொழுதும் अपने ஆயத்தமாக बाबा இருக்க कहते हैं வேண்டும் என்ற உங்களுடைய ever சக்தி ready மிக்க எண்ணத்தினால் நீங்கள் बनने के ஜுவாலாரூப संकल्प எரிமலை யோகத்தை கொண்டிருந்து விநாசத்தின் சுவாலையை தீவிரப்படுத்துங்கள். योग का சக்தி மிக்க बाबा எண்ணம் कहते हैं, योग के द्वारा ज्वाला को अब तेज करो சக்தி மிக்க எண்ணத்தினால் நீங்கள் ஜுவாலாரூப எரிமலை யோகத்தை கொண்டிருந்து टॉपिक बहुत बड़ा है விநாசத்தின் बहुत சுவாலையை चर्चा होती रहती है क्या करना தீவிரப்படுத்துங்கள். है क्या वो இந்த எரிமலை யோகம் வந்து பெரிய பெரிய ஒரு टाइम தலைப்பு. चलाते हैं ஜுவாலாமுகி उसकी ज्वाला ரூபம். बढ़ाओ पंखा लगाओ நீங்க या स्टोव நெருப்பை की எரிக்கும் போது அந்த அந்த टेम्परेचर बढ़ाओ சுவாலையை நீங்கள் அதிகரிப்பீங்க. तो अपना संकल्प அந்த जो है சூடு வாரத்துக்கு जितना स्थिर நீங்கள் होगा அதனை அதிகரிப்பீங்க. तो आपकी நீங்கள் வந்து संकल्प में இந்த எண்ணத்துல इतनी शक्ति होगी ஸ்திரமாக இருக்க வேண்டும். हर संकल्प की सिद्धि होगी இந்த எண்ணமானது மிகவும் சக்தி மிக்கதாக இருக்கும் போது इसलिए இது உண்மையாக कहते हैं வரும். कि सागर को ஆகவே गागर में चला दो
நாங்கள் கூறுகின்றோம் और वो है आपकी बुद्धि, बुद्धि रूपी गागर है ना। நீங்கள் अभी हम எல்லாத்தையுமே இந்த கடல் உங்களுடைய மனதை கடலுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் எல்லா விடயங்களையும் கடலோடு வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உலகத்துக்கு நன்மை பயப்பவர்கள் என்று தியானத்திலே இருப்போம். உங்களுக்கு ஏனென்றா உங்களுக்கு எல்லாமே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முன்னோக்கி செல்லும் போதுதான் இந்த உலகமும் முன்னோக்கி செல்லும். ஆகவே எப்போதுமே நாங்கள் நன்மை பயப்பவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் எங்களுடைய ஸ்திதி எப்பொழுதுமே எங்களுடைய ஸ்திதியானது முழு உலகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி என்று சொல்லி தியானம் பண்ணுவோம். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। 30:6 अव्यक्त मुरली 30 जून 1977। 30:6 की हर ब्राह्मण आत्मा प्रति 1976 बापदादा मेन्मैयान सेवाधारी की विशेषता कौन सी होती है? ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்காகவும் பாப்தாதாவுக்காகவும் உயர்ந்த விருப்பங்கள். फर्स्ट क्लास सेवाधारी है। யாரு கருவியாக இருக்கிறாங்களோ அவங்க சேவையின் கருவிகளாக இருப்பவங்க சேவையில் தங்களின் பங்கை ஆற்றி விட்டாங்க. என்ன அவங்களின் சிறப்பு என்னண்டா அதை பார்க்கும் போது இவங்க தான் முதல் தரமான சேவையாளர்கள் என்று சொல்லுவாங்க. சேவை செய்வதிலும் கூட முதல் தரமானவர்களாக இருப்பாங்க. என்னவாக இருப்பாங்க? அவங்க தந்தையின் குணத்தை வெளிப்படுத்துவாங்க, அத்துடன் பணியையும் வெளிப்படுத்துவாங்க. அவங்க பௌதியமாக சேவை செய்தாலும் அவங்க ஒவ்வொரு பணியிலையும் தந்தையின் குணத்தை வெளிப்படுத்துவாங்க. இதுதான் முதல் கிளாஸ் சேவையாக இருக்கும். நீங்க சேவை செய்யும் பொழுது அதனை நீங்கள் அனுபவம் செய்ய வேணும். கடலளவு ஞானத்துல இருக்கிறதாக. அப்பொழுது நீங்கள் கடலளவு அமைதியை அனுபவம் செய்வீங்கள். நீங்கள் இப்படியான சந்தோஷத்தை அனுபவம் செய்துட்டீங்களா? உங்களுடைய நோக்கத்தை வச்சு கொள்றீங்களா? குறிக்கோள் என்ன என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? இந்த செயல் மூலம் சேவையை அயராது உழைத்து குறிக்கோளை மட்டுமே கொண்டிருப்பீங்க. ஒரு முதல் தர சேவகர் என்றால் இந்த 3 வகையான சேவைகளையும் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை வச்சு கொள்ள வேண்டும். மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள். दिल्ली में पांडव भवन में दीदी டெல்லியில
ஒரே மாதிரி அதே மாதிரி டெல்லியில பாண்டவ பவனில தங்கியிருக்கிறப்போ நினைவுக்கு வருது, அங்க ஒரு வாடகைக்கு நிலையம் இருந்தது. அந்த உரிமையாளர் அவரது மனைவியும் அவருடைய சகோதரியும் சந்திக்க வந்தார்கள். நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போது அவங்க சகோதரியிடம் எங்கள் பொருட்களை எல்லாம் காலி செய்ய சொல்லி விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க தாதிஜி அந்த அங்க பகுதியில் கிடைப்பது மிகவும் கடினம். அங்க இடம் இருக்கிறது, வெரி ஹார்ட் இடம் இருக்கிறது. எங்களிடம் 50-60 மாணவர் இருந்தாங்க. என்ன ஆகும் என்று கேட்டாங்க. அதற்கு அவங்க கட்டிடத்தின் பின்பகுதியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க அதனால எங்களுக்கு வேறு இடம் கிடைத்தது, உங்களுக்கு வீட்டை காலி செய்து விடுவோம் என்றார். அவங்க டிடிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க என்னிடம் மோகன் பாயு அவர்களுக்கு வீட்டை காலி செய்ய சொல்லுகிறாங்க என்றார். அவர்கள் கிளம்பி சென்றாங்க. பிறகு நான் டிடி அவங்கள்ட்ட சொல்லுவேன், அந்த பகுதியில நமக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கல, விலைக்கு 6 மடங்கு தான் இருக்குது, சமாளிப்பது எப்படி என்று கேட்பேன். என்னத்தை நாம பட்டு கொண்டோமோ. दीदी ने कहा देखना बाबा बैठा और वो पहला मकान था. பாபா எங்களை அந்த நிலையத்திலிருந்து பாபாட்ட கேட்டேன். பாபா பார்த்துக்கொள்வார் என்ற அதனால இடம். அதன் காரணமாக நாங்கள் அந்த நிலையத்தை நிலையத்துக்கு விண்ணப்பித்தோம். அதன் முறையாக பிரம்மகுமாரிகள் நிலையம் பெற்றுக் கொள்வதற்கு சொந்த கட்டிடத்தை கட்டினாங்க. அதன் பிறகு நாங்கள் நியமித்து யாரும் அதை அநியாயமாக நடத்தக்கூடாது என்பதை நான் அதை கவனித்தேன். ஒருத்தருமே ब्रह्मा कुमारी हमारे साथ कुछ एक्सेस कर रही हैं. ब्रह्मा कुमारीகள் बहुत बड़ा है. गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है. मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है. Om Shanti. Om Stay Shanti. on the volcanic stage and experience powerful ஜுவலாரூப ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். உலகிற்கு நன்மை பயப்பவர்கள் சந்தோஷம் இழந்த ஆத்மாக்களின் மனதிலிருந்து இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஓசை வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அவ்வாறாகவே உலகிற்கு நன்மை பயக்கும் ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆத்மாக்கள் அனைவரும் விரைவில் நன்மை அடைய வேண்டும், அப்பொழுதே நிறைவு இடம்பெறும் என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும். Those who are carrying out destruction need to have a signal from the thoughts of you. நன்மை என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும். நன்மை பயக்கும் ஆத்மாக்களான உங்களின் எண்ணங்களின் மூலம் விநாசத்தை மேற்கொள்பவர்களின் சமிகையை பெற வேண்டும். ஆகையால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய சக்தி மிக்க எண்ணத்தினால் நீங்கள் ஜுவாலாரூப எரிமலை யோகத்தை கொண்டிருந்து விநாசத்தின் ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. शुभ स्वागतम शत स्वागतम शुभ स्वागतम शत स्वागतम. பீஸ் வில்லேஜ்ல கப்பல்ஸ் ரிட்ரீட் நடக்குது.
आज तो अपने हर्ष का मिलता कहीं ना अंत है। आज तो अपने हर्ष का मिलता कहीं ना अंत है। आगमन से आपके आनंद ही आनंद है। आगमन से आपके आनंद ही आनंद है। शुभ स्वागतम शत स्वागतम शुभ स्वागतम शत स्वागतम வெல்கம் song. God is with me. God is with me. கடவுள் என்னுடன் இருக்கிறார். God is with me. God is with me. One day everything will be fine. God is with me and He is mine. One day everything will be fine. ஒரு நாள் எல்லாமே நன்றாக இருக்கும். God is with me. கடவுள் என்னுடன் இருக்கிறார். God is with me. God is the creator of all. Everyone calls Him supreme soul. God எல்லாருமே பரந்தாமத்துக்கு செல்ல வேணும். God is divine. He is with me and He is mine. God is with me. கடவுள் தெய்வீகமானவர். அவர் என்னுடன் இருக்கிறார். God is with me. God The Peace Village. is with me. Na 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 meyo. Na 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 meyo. Peace Village இது. முன்னுக்கு Peace Villageல டைனிங் ஏரியா Peace Village. சில்ட்ரன் கிளாஸ்ல ப்ளே பண்ணினோம். Om Shanti. ஓம் சாந்தி. அவ்வியக்தி பெருவருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். என்ன Peace Villageல நடக்குது என்ற வீடியோ பார்த்தீங்க. So many beautiful angels around us. So you saw what they are doing and என்ன செய்யறாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் எங்களோட இருந்து என்று பார்த்தீங்க. with different things and having அதனை அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு. we feel like we all are together. நாங்கள் பாபாவோடு இருக்கிறோம். நாங்கள் எல்லோருமே ஒன்றாக இருக்கின்றோம். Together in Zoom. சூமில் இருந்தாலும் கூட ஒன்றாக இருக்கிறோம். அவ்வியக்த பரிவாரிலையும் இருந்து ஒன்றாக கேட்கின்றோம். பீஸ் வில்லேஜில் இருந்தும் கூட இருக்கிறவையிலும் ஒன்றாக இருக்கிறோம். Powerful remembrance. ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு உலகிற்கு நன்மை பயப்பவர்கள். இப்பொழுது நாங்கள் மோகினி டிடிஜியிடமிருந்து கேட்போம். Om Shanti.
ஓம் சாந்தி. Actually, we are seeing people getting the food. நாங்கள் But பார்க்கிறோம் what about cooking of the food? மக்கள் எல்லாரும் உணவை பெற்றுக்கொள்வதை Our பார்க்கிறோம். mothers, our brothers, our என்ன உணவு சமைப்பவர்களை everyone. என்றால் எப்படி? We எங்களுடைய start 3 in the சகோதரர்கள், morning. தாய்மார்கள் எல்லோருமே Our காலையில mothers அதிகாலையில start 3 making மணிக்கு bread and எழும்பி சமைக்கிறாங்க. Abhiram Bhai make gluten-free bread. Then அபிராம் how பாய் is that cooking? மதுபனில இருந்து வந்திருக்கிறார். கேன்சரோவர்ல இருந்து அவர் குளுட்டன் ஃப்ரீ பிரெட் செய்யறாராம். Did you like the food? உங்க எல்லாருக்குமே Can அந்த should we உணவு tell them? பிடித்திருக்கிறதா? Yeah. உணவுகள் பிடித்திருக்கிறதா? பாபாட What they போஜன் are cooking, பீஸ் வில்லேஜ்ல serving. என்று கேக்குறாங்க டிடி. Some of you are helping with the pots and சிலர் வந்து ஹெல்ப் பண்றாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு, சேவை unlimited family சர்வீஸ் powers பண்றதுக்கு. yajna. எல்லோருமே பாபாட யக்கியக்காக 90 சேவை years பண்றோம். ago, 90 வருஷத்துக்கு முதல்ல Baba began பாபா with a very small family, சின்ன குடும்பத்தோடு தான் ஆரம்பித்தார். and then we start calling this as yagya, அதற்கு பிறகுதான் நாங்கள் இதனை யக்யா என்று அழைத்தோம். so that we can sacrifice அப்ப எங்களால அர்ப்பணிக்க கூடியதாக இருந்தது. எங்களுடைய பலவீனத்தை மட்டும் நாங்கள் அர்ப்பணிக்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய ஒத்துழைப்பையும் so கூட, that we can continue. எங்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த யக்கியா தொடர்ந்து இயங்குகின்றது. Time was not much, so அந்த அளவுக்கு we டைம் were இருக்கையில asking for decorating all that. எல்லாமே And many just had டெக்கரேட் arrived. பண்ணினீங்க, டெக்கரேட் We all பண்ணி start எல்லாமே helping. செய்தீங்க. நிறைய பேர் வந்து So உதவி everything புரிந்தீர்கள். was done in a day. எல்லாமே ஒரு நாளிலே முடிஞ்சிட்டது. அலங்காரம் செய்வதற்கு, அலங்கரிக்கிறதுக்கு So ஹால் it's a எல்லாம் kind of என்று அதை பற்றி கதைக்கிறாங்க டிடி. small picture of what the big இது ஒரு yagya is. சின்ன ஒரு படமாக இருக்கிறது. என்ன எங்களுடைய பெரிய யக்கியா Of course, என்றால் like in என்னென்று. Shantivan, ஆமாம், when சாந்திவான்ல Baba comes, then they have பாபா வந்தப்போ at least 11,000-12,000 12,000 children there. 12,000 குழந்தைகள் So அங்கு cooking, இருக்கிறார்கள். cooking day and night they are doing. சாந்திவானில் இரவு பகலாக சமைப்பார்கள். அவ்வளவு So, பேருக்கு, 12,000 பேருக்கு இரவு பகலாக சமைப்பார்கள் in the night பாண்டவான்ல, when I think of சாந்திவான்ல. Didi Manmohini, நான் வந்து டிடி கூறுறாங்க, because she was மன்மோகினி my டிடியை பற்றி teacher. நினைவு கூறும்போது அவ Teacher, it's not in டிடியின் the sense ஆசிரியர். the center I used to go, but in Delhi, டெல்லிக்கு she was போனப்போ in charge of Delhi. அவ இன்சார்ஜாக இருந்தாங்களாம். And she will kind of keep increasing our courage. எங்களுடைய தைரியத்தை அவ தொடர்ந்து அதிகரித்து செல்லக்கூடியதாக If you hear the stories வைத்திருப்பாவாம். அந்த கதைகளை நீங்கள் of கேட்கும் போது dadis, but even Da- if our Dadi stories, தாதிஸ் எல்லாம் எவ்வாறு என்று இந்த feel கதைகளாம் there's கேட்கும் போது lot of- உங்களுக்கு lot of big தெரியும். service in the beginning. எங்களுடைய சேவைகள் கூட ஆரம்ப காலத்துல Traveling to foreign countries. It's almost நாங்கள் 65 years வெளிநாட்டுக்கு வரும்போது of the 55 center வருஷமாக command. ஆகிவிட்டது. வெளிநாட்டுக்கு But how மேலாக we were ஆகிவிட்டது. inspired by Dadi. எந்த அளவுக்கு நாங்கள் தாதி மூலமாக ஊக்கமளிக்கப்பட்டோம். When I was leaving for foreign country, வெளிநாடுக்கு very நான் few of வந்தப்போ us, were asked to go. டிடி சொல்லுறாங்க, வெளிநாடுக்கு வந்தப்போ She gave very beautiful mantra. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. She said, டிடி சொன்னாங்க, தாதி சொன்னாங்களாம், "Janki manan se man manabhav." Your mind should be busy. உங்களுடைய மனம் எப்பொழுதுமே Turning மும்முரமாக the mind இருக்க வேணும். with ஞானத்தை concentration கடைவதில்லை. அது உங்களுக்கு உதவியாக your இருக்கும். mind or
or total concentration of mind. உங்களுடைய மனதுல வந்து முழுமையாக ஒருங்கிணைக்கிறதுக்கு பாபாவின் ஊடாக ஒருங்கிணைப்பதற்கு இலகுவாக இருக்கும். உங்களுடைய மனம் எப்போதுமே மும்முரமாக கடைய வேணும் ஞானத்தை. அது உங்களுக்கு பாபாவை ஒருமுகப்படுத்தி ஒரு பாபாவோடு இருக்கிறதுக்கு இருக்கும். எப்பொழுதுமே நீங்க சிங்கிங் பாடல் பாடும் போது பாபாவை நினைத்து பாட வேணும். கர்மா யோகா செய்யும் போது நான் வந்து முடிக்கிறேன் என்று நினைக்க வேணும். கணக்கை முடிக்கின்றேன், என்னுடைய என்னுடைய துன்பங்களை எல்லாம் பழைய கணக்கெல்லாம் முடிக்கிறேன் என்று இருக்க வேணும். நான் அந்த 3 மந்திராவை வைத்துக் கொண்டிருந்தேன் வேணும் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்தப்போ கனடாவுக்கு போனாங்க, எல்லாம் பல வகையான இடங்களுக்கு எல்லாம் போனாங்களா. இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. ஞானத்தை கடையுங்கள், ஞானத்தை பற்றி சிந்தியுங்க, ஞானத்தை பிரயோகப்படுத்துங்க. தொடர்ந்து பாபாவின் புகழை குணங்களை நீங்கள் எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருங்கோ. கர்மயோகம் செய்யுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. சமைக்கும் போதோ என்ன செய்யும் போதோ எந்த வழியிலேயோ கர்மயோகா செய்யும் போது தாதி ஜானகி பாபாட்ட வந்தப்போ எல்லோருமே கடமை கொடுத்தாங்களாம், கடமையில் கொடுத்தாங்களாம். பாபாட்ட வந்தப்போ தாதி ஜானகிய நர்ஸ் என்று சொல்லுவாங்களாம். அவட பாகம் வந்து நேற்று கூட பாபா போக் மெசேஜ்ல சொன்னாங்க, எப்பொழுதுமே ஹாஜி என்று சொல்ற முன்னமாண்டு. அவவும் அது மாதிரி ஓகே சொன்னாங்களாம். அவ வந்து பாபாட்ட அந்த நோயாளிகளை பற்றி அறிக்கை கொடுப்பாவா. என்ன நேரம் பாபாட்ட போனாலும் பாபா சொல்லுவாராம், வாங்கோ வாங்கோ. அவ அப்படி என்று கேட்பாங்களாம். அவ வந்து பாபாவுக்கு நெருக்கமாக வந்தா என்ன அவ வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்டோ எந்த ஒரு பெர்மிஷனோ இல்லாம அந்த அவ வந்து அந்த அவ செய்த கடமைகளை செய்தா, அசைன்மெண்ட சரியா செய்தா, அவக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்தா. பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வந்து எங்களுடைய முயற்சி, எங்களுடைய ஓன் செயல்பாடுல இருக்கும், சொந்த செயல்பாடுல இருக்கும். பாபா வந்து எங்களுக்கு அருளை கொண்டிருக்கிறார், பாக்கியத்தை அருள்பவர். நாங்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தருமே பாபாவோட தொடர்பு படுத்தணும், பாபாவோட அன்பாக இருக்க வேணும். என்ன கதைகளை நீங்கள் கேட்டாலும் நம்பிக்கை உண்மை, நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க, இழக்க மாட்டீங்க. ஆனா எப்பொழுதுமே நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பகிரும் போது தீதி வந்து டெல்லியில இருந்தாங்களா, பெரிய பெரிய சென்டர் ஆமது. அங்க வந்து பெரிய எம்பசி இருந்துச்சாம், ரோட்ல ஷாப் எல்லாம் இருந்துச்சாம். அந்த ஓனருக்கு வந்து அந்த வீட்ல இந்த பிசினஸ் சென்டராக இருந்தது, பிசினஸ் பிளேஸ்ல இருந்துச்சாம் அந்த சென்டர். எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில
நாங்க remember that எந்த every அளவுக்கு thought you create, பொறுப்பாளராக பொறுப்பு வைத்திருக்கிறோம், spread நம்பிக்கை the வைத்திருக்கிறோமோ, support it reaches. எங்களுடைய ஃபெய்த் Your peaceful vibrations, your நாங்க good வந்து wishes, any good அமைதியான வைப்ரேஷன், எங்களுடைய level. நல்ல ஆசிகள் என்னென்றாலும் சரி. So when Baba says world benefactor means what? உலக நன்மை அளிப்பவர் என்றால் என்ன பாபா கூறுகிறார்? When you wake up in the morning, you do நீங்க காலையில் எழும்பும்போது அமிர்த வேலா செய்கிறீங்க, இருந்து அமிர்த வேலா செய்ய உங்களுக்காக இருந்து நீங்கள் அமைதியாக இருந்து அமிர்த வேலா செய்யறீங்க. நீங்க அமைதியா இருந்து அந்த ஞான கடலில அதனை அனுபவம் செய்யறீங்க. அந்த உணர்வோடு நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உலக நன்மையாளராக வருவீங்க. இப்ப சிலர் கேட்பாங்க, நான் எப்படி இந்த உலக நன்மையாளராக வருவது என்று. ஆகவே இந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட வச்சுக்கொள்ளுங்க முழு நாளும். நீங்கள் இந்த உணர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து உலக நன்மையாளராக வர வேண்டும் என்று. You will have some beautiful experiences. நீங்கள் இதுல மிகவும் நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாபா கூறுகிறார், the sound has been to emerge in a சந்தோஷமிழந்த ஆத்மாக்களின் மனதிலிருந்து that destruction இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும் என்ற ஓசை வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. அவ்வாறே உலகிற்கு நன்மை பயக்கும் ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆத்மாக்கள் அனைவரும் விரைவில் நன்மை அடைய வேண்டும். நாங்கள் வந்து நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்பொழுதே நிறைவு இடம்பெறும் என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும். பாபா கூறுகிறார், நன்மை பயக்கும் ஆத்மாக்களான உங்களின் எண்ணங்களின் மூலமாக விநாசத்தை மேற்கொள்பவர்களின் சமிஞ்சையை பெற வேண்டும். ஆகையால் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய சக்தி வாய்ந்த சக்தி மிக்க எண்ணத்தினால் நீங்கள் ஜுவாலா ரூப எரிமலை யோகத்தை கொண்டிருந்து விநாசத்தின் சுவாலையை தீவிரப்படுத்துங்கள். ஆகையால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய சக்தி மிக்க எண்ணத்தினால் நீங்கள் ஜுவாலா ரூப எரிமலை யோகத்தை கொண்டிருந்து விநாசத்தின் சுவாலையை தீவிரப்படுத்துங்கள். நீங்கள் வந்து உலக நன்மையாளராக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதின் மூலமாக நீங்கள் நடக்கும் போதும் கூட அழகானவற்றை பார்க்கும் போது உங்களுடைய திருஷ்டி, உங்களுடைய சுபாவம், உங்களுடைய எண்ணம், நான் உலக நன்மையாளர் ஆத்மா. ஓம் சாந்தி. Om Shanti everyone. Om Shanti எல்லோருக்குமே. எல்லோரும் ஓகேயா இருக்கிறீங்களா? Put up your hand. सभी ठीक है? मजा आ रहा है? कितना मजा आ रहा है? 2 हाथ भर के. So क्या कहेंगे बाबा को? Thank you बाबा. So we have so many angels around this weekend. இந்த வீக்கெண்ட் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. என்ன செய்யறோம்னு நீங்கள் வீடியோல பார்த்தீங்க. பீஸ் வில்லேஜ்ல என்ன நடக்குதுன்னு. எல்லோருமே விசேஷமானவர்கள்.
who they are, but because of time limit, we can't do right now. But இப்பொழுது நேரம் just இல்லாததால one or two உங்களை examples. அறிமுகப்படுத்த முடியாத இருக்க எல்லோரையும் Today, in one of the உங்களுடைய session, அறிமுகத்தை there were few angels with me, and I told them that let's do meditation. கொஞ்சம் பேர் இருந்தாங்களா, அவங்களோட 20 தியானம் minutes பண்ணாங்களாம். 20 without நிமிஷம் moving. தியானம் பண்ணாங்களாம். 20 So நிமிஷம் they எந்த actually ஒரு accepted அசைவும் the இல்லாம message. அழகாக தியானம் So பண்ணாங்களாம். such a beautiful experience they were sharing. நல்ல also. And then அழகாக I அனுபவம் asked, செய்தார்கள். let's sit separately in a corner and let's talk to Baba and write. பாபாவோட what we ஒரு thought. கோணர்லயோ And they எங்கனாலும் really இருந்து did it for பாபாவோட like 15 கதைங்க minutes without சொன்னாங்களாம். any disturbance, nothing. எந்த ஒரு And தடங்களும் it's இல்லாம amazing. And பாபாவோட the pace கதைத்து is, கொண்டு so I தியானம் want to பண்ணாங்களாம். invite one angel and just read out what அந்த they have தியானம் in their பண்ணின mind. ஒரு Let's see ஏஞ்சலை what they are கூப்பிட்டு writing to உங்களுடைய Baba. Do you want to பாபாவுக்கு hear? எழுத சொன்னாங்களாம். உங்களுக்கு என்ன வேணும் Okay, தியானம்னு angel, சொல்லி Tejaswini. ஒரு ஆள் வந்து அதனை So சொல்லுங்கன்னு கூப்பிடுறாங்க. this angel, தேஜஸ்வினிய கூப்பிடுறாங்க. actually, when we started Avekti Children class on the இந்த in ஏஞ்சல் Avekti வந்து Parivar, she was தேஜஸ்வினி also one of the அவ்வியக்த பரிவார் angels who ஸ்டார்ட் started from the beginning. At that ஆரம்பத்துல time, இருந்தே we வந்திருக்கிறாங்க. had, அந்த it was நேரம் from age 5. அவ But at that 5 time, she was வயசு. only 4 years old. So she அவ got a வந்து special permission to join the class. அவ And வந்து since then, 4 she has வயசு. been அதுக்கு பிறகு everywhere விசேஷமான in this class ஒரு for more than even பெர்மிஷன் எடுத்தா. since around 6 years. இப்ப And வந்து that 6 time she was இயர்ஸ். 4 years old. How old are you now? அப்ப 4 வயசு. Almost 10. இப்ப 10 வயசு. So she grown up with Avekti Parivar, and we அவ are very வந்து proud அவ்வியக்த of her. பரிவாரோட When we had வளர்ந்திருக்கிறா. first Avekti Parivar retreat, she really wanted to come, but because of அவ்வியக்த whatever பரிவார் reason, drama, it didn't happen. So after 3 என்ன years of ரிட்ரீட் Avekti விரும்பினாலும் Parivar அவ retreat, உண்மையில வர finally வேணும்னுட்டு she came to வருவாவாம் the பீஸ் class. வில்லேஜுக்கு. Okay, so you want to tell us what do you write to Baba? பாபாக்கு என்ன எழுதுனீங்கன்னு சொல்லலாம். My name is கேட்கிறேன். Tejaswini. I am almost 10. And I'm 10 very வயசு. honored here to be in Peace Village. நான் I பீஸ் just வில்லேஜுக்கு wanted to வரதுல take a மிகவும் minute to thank all of the people. First, I பெருமைப்படுகின்றேன். want to thank Baba for பாபாவுக்கு நன்றி making this கூறுகிறேன். happen. I இது also want நான் to இந்த thank my வாரத்துக்கு parents for என்னுடைய supporting me through everything and என்னோட believing பேரண்ட்ஸுக்கு so we can நன்றி come here. நன்றி கூறுகிறேன். And எனக்கு I want to thank, ஆதரவளித்ததுக்கு. I also And want to thank Kusum Didi, குஷன் தீதிக்கு நன்றி. Silicon Valley சிக்கன் வேலி மெல்பிட்டன் சென்டர்ல அவக்கு நன்றி. அவக்கும் நன்றி. எங்களை முன்னேற்றத்துக்கு நன்றி. மோகினி டிடிக்கு நன்றி. பூமி டிடிக்கு நன்றி. எல்லா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லோருக்குமே நன்றி. இந்த ரிட்ரீட்ல என்ஜாய் பண்ணக்கல எல்லோருமே நல்ல சுவையான உணவுகள் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க எல்லோருக்குமே நன்றி. அவங்க எல்லோருக்குமே நன்றி கூறுகிறேன். ஆறு இந்த சுவையான உணவுகள் தயாரித்தீங்களோ நீங்க எல்லோருமே வாங்கோ. நன்றி. இந்த ஈவென்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் எல்லோருமே சுவையான உணவுகள் எல்லாம் தயாரிச்சீங்க. அதுக்கு நன்றி. Dear Baba, thank you for making அன்பான பாபா, நான் இந்த பீஸ் வில்லேஜுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்த ஞானத்தை என்னில நிரப்பி இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நிரப்பி பெற்றிருக்கிறீங்க. அதுக்கு நன்றி. And please make sure whatever happens next is good and my parents are safe at all times. இந்த நேரம் என்னுடைய பேரண்ட்ஸும் சேஃபா இருக்க வேணும். என்ன அடுத்து நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி என்று சொல்லுறாங்க.
Amazing. எல்லோருமே One எல்லோருமே more miracle angel I want to introduce. This is Angel Jessica. இது ஒரு விளக்க ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு I don't know விளங்கப்படுத்துறா. which year you started Awake the Children. இன்னொரு ஏஞ்சல் ஜெசிகா அண்ட் அமேசிங் என்று சொல்லி சொல்றாங்க. 4 ஆச்சரியப்பட years, huh? So இவன் 4 actually வருஷம். from her family அவங்களோட no one was குடும்பம் in knowledge actually. யாருமே I think it was just a ஞானத்துல இல்லையா? connection, right, to the center. When சென்டர்ல she கனெக்ஷன் started இருந்தா the class, and அவ after ஸ்டார்ட் she பண்ணாவாம் வகுப்பு. she was very regular, and அவங்களோட before குடும்பத்துல her, வேற யாரும் இல்லையாம். her ஆனா இவ parents started, அதுக்கப்புறம் also அவங்களுடைய her sister and பேரண்ட்ஸ் brother, ஸ்டார்ட் they all are பண்ணினாங்களா. so regular now. அதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பம் Such சிஸ்டர் a பிரதர் wonderful எல்லோருமே So I say one or two words. ஒவ்வொரு நாளும் சென்டருக்கு வருவாங்களாம் ரெகுலரா. I want to say thank you too. Thank you, Tejaswani. Thank you, Bhumi. தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. I feel very proud to be நான் standing here. இதுல And I thank Baba every day for giving நிக்கிறதுல me this மிகவும் opportunity to பெருமைப்படுகின்றேன். serve, to ஒவ்வொரு learn, நாளும் and I treat பாபா myself as a student எனக்கு every day. ஒவ்வொரு No matter if நாளும் I'm giving நான் or taking, படிக்கிறேன். I always think அதுக்கு that I பாபாவுக்கு can நன்றி. learn from watching others, from taking நான் from என் others. நான் Because everyone நிறைய is giving something, கத்துக்கொள்றேன், and மற்றவர்களை everyone is பார்க்கிறேன். offering some kind of blessing. And I want to offer எல்லோருமே my own பல blessings in தரப்பட்ட that way. ஆசீர்வாதங்களை Thank you. எங்களுக்கு தருகிறாங்க. Thank you. அதற்கு Not நன்றி. only that, but she attends every single day Awake the ஒவ்வொரு Children நாளும் in அவ்வியர்த்தி பெறுவதில்ல. without ஒவ்வொரு fail. நாளும் And she's வருவாங்க. amazing, sitting there. Just imagine, she is having her school, everything is going on. அவ and still she is பாடசாலைக்கும் so good, போகிறா, a good எல்லாமே student of Baba. செய்யறா. Wonderful. பாபாட ஒரு நல்லொரு And I மாணவர். want to introduce her little sister, அவட Jessica. லிட்டில் சிஸ்டர் She is இன்ட்ரடியூஸ் Janika. பண்றா. This is Jessica and Janika. ஜெசிகா அண்ட் ஜெனிகா. She was இவதான் also முதல் about வந்த 4 years old குடும்பத்துல. when she அவ started. 4 வயசாம். And I came to know something amazing about her today. And all, bring your friends also. Here you can ஜஸ் sit. இவட ஓன் சிஸ்டரை கூப்பிடுறாங்க. Slowly, slowly. Yeah, you can sit. Come, Janika. Now it's your turn. This is her little sister. அவளுடைய Welcome. சின்ன சிஸ்டராம், And 4 வயசு. they're her friends. இது அவங்களுடைய தோழர்களாம். Are you all ready? So, can you remove this fan? Namrata, remove this fan. Okay, take your position. Take your position. So they really prepared something for all of us. நமக்காக Let's அவங்க see what they have prepared, and not only என்ன that, but ப்ரிப்பேர் this பண்ணிருக்காங்களா, little one, ஏதோ this little ஆயத்தப்படுத்திருக்கிறாங்களா. one is going to do live present. She's gonna sing for us. எங்களுக்காக பாட்டு படிக்க போறாவா. We are very excited. When I heard, I was amazed to see கேட்கும் her. போது எனக்கு வந்து ஆச்சரியமா Ready? இருந்துச்சு. அப்படின்றாங்க பூமி திதி. ஓகே. You need that phone? Oh, for the lyrics. Okay. She's gonna use the phone for the lyrics. லிரிக்ஸ் வச்சு படிக்க போறாங்களா. Hold up mic. Yeah. Okay. But you're gonna get the karaoke. You playing? You gonna play? Yeah, but mute this one. Mute this one. And are you all ready? Take your position. Hello. Take your position. Stand a little bit in distance. Guardian angels, you guide them, na? Okay. Are you all in camera? Make sure you are in camera, okay? Yeah. Can camera be brought out? Okay. Ready? Mute this, huh? It is muted. Okay. Play. Rupali, play now. Play the song. Ah. பாட்டு படிக்க போறாங்க. I can hold it. No, You want me to hold or you want to hold? I can hold it. All right.
लेने तेरे होगी चढ़ कर तेरे प्रीतले So sweet. அழகாக பாடி இருக்கிறாங்க 4 வயசு குழந்தை. I think we should stand up and give them a big appreciation from everyone. Wonderful. கோவத்திலிருந்து நாங்க All right. எல்லோருமே ஏற்று கை தட்டுவோம். Towards Didi. Okay. நீங்க எல்லோருமே டிடிய பாருங்கோ என்று சொல்லுறாங்க. Wherever you are, because it's now your turn. நீங்க எங்க இருக்கீங்களா? Slide down, please. உங்க இடத்துல இருந்து பாருங்க. Ready? Everyone, huh? Brothers and sisters and all little ones. எல்லோரும் எழும்பி நின்று டிடிய பாருங்க. டிடிய பக்கம் பாருங்க. So, in Avyakti Parivar retreat, we have our wonderful instrument angel, Sister Judy, was with us, and she really Judy எங்களோட so well. எங்களோட இருந்தா அவ வந்து really want you to be here also, but she couldn't come here in அவரோட நல்லா களிப்புட்ட விதமாக நிறைய எல்லாரையும் வைத்துக் கொண்டிருந்தா. அப்ப அவரோட வீடியோ வைத்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். டிடிக்கும் அது வேணுமா? Okay, everyone ready? Ready? You all are ready? Huh? Ready? Okay, we will see on the screen and everyone will follow her. ஸ்கிரீனை பார்த்து எல்லோருமே சிஸ்டர் ஜூடி என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து செய்யட்டுமா? வீடியோவில் சிஸ்டர் ஜூடி கல்கரியில இருந்து செய்யறாங்க.
कर्म योगी कर्म क्षेत्र पर सदा सफलता पाता है। प्रभु याद में किया कर्म जो कर्म योग कहलाता है। कर्म योगी कर्म क्षेत्र पर सदा सफलता पाता है। प्रभु याद में किया कर्म जो कर्म योग कहलाता है। कर्म योग है ऐसी औषधि कर्म भोगना हर ले। कर्म भोगना हर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। उसी कर्म की होती पूजा जिसमें पुण्य दिखते। कर्म भूमि पर कर्म का लेखा हम ही खुद है लिखते। उसी कर्म की होती पूजा जिसमें पुण्य दिखते। कर्म भूमि पर कर्म का लेखा हम ही खुद है लिखते। अपनी कर्म तिजोरी में हम अपनी कर्म तिजोरी में हम गुणों के गहने धर ले। गुणों के गहने धर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। कर्म योग करने से हम बच जाते कर्म के दोष से। हो जाता भरपूर ये जीवन सुख शांति संतोष से। कर्म योग करने से हम बच जाते कर्म के दोष से। हो जाता भरपूर ये जीवन सुख शांति संतोष से। कर्म योग की गहराई में कर्म योग की गहराई में जाकर गहरा उतर ले। जाकर गहरा उतर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। आओ कर्म योग कर ले खुद को मूल्यों से भर ले। निसा पानी मापा गमारे सा भगवान निसा निसा गरे सा। निसा पानी मापा गमारे सा भगवान निसा। कर्म योग से होते हैं कर्मों के बंधन दूर। कर्म नहीं पर कर्म योग करना है हमको जरूर। कर्म योग से होते हैं कर्मों के बंधन दूर। कर्म नहीं पर कर्म योग करना है हमको जरूर। कर्म योग से चलिए हम कर्म योग से चलिए हम सारे सजले सवर ले।
है